விழுப்புரத்தில் பெண்கள் மத்தியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், வீட்டில் நீங்கள் குடிக்கும் குடிநீரும் உங்கள் வீட்டு கணவர் குடிக்கும் மதுவின் விலையும் திமுக ஆட்சியில் உயர்ந்து கொண்டே இருப்பதாக தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு விழுப்புரம் அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்று பேசிய சி.வி. சண்முகம், தமிழகத்தில் மின்கட்டணம், பால் மற்றும் அரிசி விலை கடுமையாக உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். வீட்டில் நீங்கள் குடிக்கும் குடிநீரும் உங்கள் வீட்டு கணவர் குடிக்கும் மதுவின் விலையும் உயர்ந்து கொண்டே செல்வதாக விமர்சித்த சி.வி. சண்முகம், இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்வும் ஊழல் லஞ்சமும் தான் திமுகவின் சாதனைகள் என குற்றம் சாட்டினார். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்கின்ற போது இருந்த விலைவாசி என்ன, இன்னைக்கு விலைவாசி என்ன, அதை மட்டும் தயவு செய்து நினைச்சு பார்த்துக்கோங்க. அரிசி விலை என்ன, பருப்பு விலை என்ன, எண்ணெய் விலை என்ன, விறகு விலை என்ன, கல்லு விலை என்ன, ஜல்லி விலை என்ன, சிமெண்ட் விலை என்ன, கம்பி விலை என்ன, எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. ஆனா கூலி மட்டும் உயரல. தண்ணிக்கு வரி எல்லாத்துக்கும் தான் வரி போடுறாங்க. எந்த தண்ணி விட்டான், குடிக்கிற தண்ணி விடல.